சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பாக்குறோம். இந்த மாதத்துல திருக்கணித பிரகாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்காங்க, அதனால் நமக்கு என்ன நன்மை என்ன கெடுபலன்கள், அதுல இருந்து நம்ம எப்படி மீள்வது, இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம். முதல்ல இந்த மாதத்துல கோச்சார பலன்கள் இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை ஒட்டிதான் உங்களுக்கு இந்த மாத நிகழ்வுகள் நடக்கும். உங்களுடைய சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல புதன், உங்க ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா 2 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த புதன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போறாரு. முதல்ல உங்களுடைய சிம்ம ராசி, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 2ஆம் இடம் பேச்சு. ஸோ அங்க கேது இருக்கிறது, அவர் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது சுமாரான பலன். கூடிய வரைக்கும் பேச்ச குறைங்க. இந்த மாதம் ரொம்ப வார்த்தைகளை அளந்து பேசுங்க, பொறுமையா பேசுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானங்கள் நிறைய, அதற்கு தந்த செலவினங்களும் நிறைய, ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால வருமானத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் செலவை பத்தி யோசிக்காதீங்க. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே இது மார்கழி மாசம் இருந்தால் கூட யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு பிராப்தம் இருக்கும். நீங்க இந்த மாதம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்தமா நீங்க இடம் வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை. 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்கு. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ ஏற்றம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்க வந்துருவாரு. உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம், எதிர்பாராத டூர்னு அர்த்தம், டிராவல்னு அர்த்தம். ஆக இது எல்லாமே உங்க ராசிநாதன் இருக்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தை உருவாக்கி கொடுப்பார். ஆக ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கலைன்னா அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது மார்கழி மாசமாக இருந்தாலும் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்கு. குறிப்பா சூரியன் அவர் பாத்தீங்கன்னா மூலம் புராணம் உத்திராட நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ற. அதனால இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல நான் பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. நான் லாட்டரி டிக்கெட் வாங்கணும், ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க யோசித்து செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தாலே டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தோன்றுவது. ஆக லாபம் இருக்கான்னா கண்டிப்பாக லாபம் இல்லை, பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அநேகமாக இருக்கு. அதனால இது விஷயத்துல யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்கள்ல இருங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அந்த காலங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு, வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாம இருக்கும், வேலையில இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். இதெல்லாமே 13ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னா வேலை உண்டு, வருமானம் உண்டு, எதிர்பார்க்கக்கூடிய எஃபர்ட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை. நீங்க உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, ஒர்க்ல லோடு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல ஜாப்ல கரியர்ல இருப்பதற்கான வாய்ப்பு. ஆக 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சனி அங்கதான் இருப்பாங்க. சனியும் சுக்கிரனும் அங்கதான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. லவ் அஃபேர் மட்டும் இல்ல, பின்னாடி அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு,
நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது இருக்கு. ஆனால் யாரெல்லாம் நீங்க பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கோ அல்லது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க உங்களுடைய பிசினஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராகவே இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, அவரும் சனிசாரம். 8ல ராகு கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது இருக்கு. தேவையில்லாத எந்த விஷயத்திலே தலையிடாத விஷயங்கள் 8ல ராகு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் வக்கரகதியில இருக்கார். எப்பவுமே 10ஆம் இடம் நம்முடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் இதை சொல்வது. அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதையும் சொல்வது. ஒரு பக்கம் ராகு 8ல அரசாங்கத்தால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் குரு 10ல அரசாங்கத்தால் நன்மை. ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெரிய லெவல்ல குரு 10ல இருக்கிறது. நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அதே சமயத்துல இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்க. 12ஆம் இடம் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக நாங்க ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதற்காக நான் அதர் ஸ்டேட் போனோம், அதர் கண்ட்ரி போனோம், அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குறிப்பா வேலையில ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரிசர்ச் பண்றேன் அல்லது பிஹெச்டி பண்றேங்கிறவங்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் இந்த மாதம் இருக்கு. நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த மாதம் நீங்க மெயினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த மாதத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் ரெண்டு பேரையுமே நீங்க பொறுமையா டீல் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த காலகட்டங்களில் வேலையில பெரிய லெவல்ல நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவா இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்கு. அதனால உங்களுடைய இம்யூனிட்டியை பெரிய லெவல்ல நீங்க கூட்டுங்க. இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அவர் சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா வைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.